ஏன்னா ஒருவேளை நந்தினி எதுக்காச்சும் எடுத்துருக்கலாம்ல. மீனாட்சி, அண்ணி நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல. ஒருவேளை ஏதாவது அவசர தேவைக்கு உரிமையில எடுத்திருக்கலாம்ல. ஏன்னா அவ தங்கச்சி ஆஸ்பத்திரியில இருந்தா அதுக்கான செலவு அது இதுன்னு எடுத்துக்கிட்டு சொல்ல மறந்துருக்கலாம். ஓ அப்படியா? அப்ப நான் அவகிட்ட போய் கேக்குறேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அப்படியே அவ எடுத்திருந்தா கூட உடனே வா போய் கேட்கணும். அசிங்கமா இருக்காது? அதானே. என்னத்த நீங்க இப்ப என்னமோ நந்தினி அக்கா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்காக அவங்க இந்த வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிடுமா? இந்த வீட்டு பணம் ஆஃப்டர் ஆல் ஒரு 1 லட்சத்தை செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? ஐயோ, என்ன நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறீங்க? நான் அப்படி சொல்ல வரல. நம்ம அப்புறமா கேட்கலாம்னு நினைச்சு லேட் பண்ணி கடைசியில அவளும் எடுக்கலன்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த பணத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பணம் விஷயம்லாம் சூடோட சூடா கேட்டுறணும். இல்ல மரகதா, நீ சொல்றது ஒண்ணு எனக்கு சரியா படல. இல்லண்ணே, அண்ணி சொல்றது எனக்கு சரியா படுது. அண்ணி, நீங்க என்ன பண்றீங்க? அவங்க வீட்டுக்கு இந்த பண விஷயத்த பத்தி பேசுறதுக்கு போன மாதிரி இல்லாம இப்ப அவ மனநிலை மாறி இருக்கா, எப்ப அவ இங்க வரப்போறா, என்ன ஏதுன்னு பக்குவமா விசாரிச்சு சீக்கிரமாவே அவ நம்ம வீட்டுக்கு வர மாதிரி சமாதானமா பேசுங்க. அப்படியே பேச்சு வாக்குல நாசூக்கா அந்த பணத்தை பத்தியும் விசாரிங்க. சரி, என்னங்க, நான் போயிட்டு வரேன். ஏதாவது செய், எனக்கு இதுல ஒண்ணும் இஷ்டம் இல்ல. அத ஒரு நிமிஷம் இருங்க. உங்க கூட அம்மாவையும் கூட்டிட்டு போங்க. என்னடி வளர்ற? நான் எதுக்கடி கூட போனோம்? இத பாரு, அவங்க மருமக கிட்ட போய் பேசி வரட்டும். இல்ல மீனாட்சி, கல்பனா சொல்றதுதான் சரி. நீ அவ கூட போ. இவ இந்த விஷயத்தை டீல் பண்றேன்னு சொல்லி உடனே கொட்டி ஏதாவது பிரச்சனை ஆயிட போது, அப்புறம் நல்லா இருக்காது. நீ அவ கூடவே போ. அண்ணி, இத பாருங்க, நீங்க அங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ற ஐடியால தான் இங்க இருந்து கிளம்புறீங்கன்னா இப்பயே சொல்லிடுங்க. நான் வரல, ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒத்து வரது அண்ணி. ஐயோ, எந்த பிரச்சனையும் நடக்காது, என் கூட வாங்க போதும். சரி அண்ணா, போயிட்டு வந்துடுறேண்ணே. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. அண்ணனுக்கு சூடா காஃபி குடுறி. மாலதி, அப்பா இங்க இருக்கேன்ப்பா. அங்க இருக்கியா? ஏமா, உங்க அம்மாவும் ரேவதியும் வந்துட்டாங்களா? இல்லப்பா, இப்பதான் ஃபோன் பண்ணேன். டாக்டர் வர லேட் ஆயிடுச்சா, இன்னும் ஒரு 1 ஹவர்ல வந்துருன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி சரி சரி. அம்மாடி, தலைய வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு கூட. சரிப்பா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். மாலதி, இங்க வா. என்னப்பா? ஏதோ நம்ம வீட்டு வாசல்ல ஒரு கார் வந்து நிக்குது, யாருன்னு பாரு. அப்பா, நந்தினி அவங்க மாமியாரும் அவர் அத்தையும் வந்திருக்காங்கப்பா. வாங்கப்பா. ஆமா, வாங்க. வா வா வா. வாங்க சம்பந்தியம்மா, வாங்க. வாங்க வாங்கம்மா, வாங்க, உட்காருங்க. இருங்கப்பா. உட்காருங்க சம்பந்தியம்மா. சம்பந்தி எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. மாலதி, நீ போய் காபி போடு. சரிப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இல்ல, நீ போய் எடுத்துட்டு வரேன். அடடா சம்மதி, மாடி மாலதி, அதெல்லாம் வேண்டாம். நாங்க வரும்போது காஃபி குடிச்சிட்டு தான் வந்தோம். நந்தினி எங்க? நந்தினி மேல துணி எடுக்க போயிருக்கா. இதோ கூப்பிடுறேன். நந்தினி அக்கா, அக்கா மேல காய இங்க வா. குடு. வாங்கத்த. வாங்கன்னு கூப்பிடுறதுக்கே ஒரு மாதிரியா இருக்காமா? நல்ல வேளை, ஏன் வந்தீங்கன்னு கேட்காம இருக்காளே. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க மேல எனக்கு என்ன கோபம்? என் மேல கோவப்பட்டா என்ன, என் புள்ள மேல கோவப்பட்டா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே.
நந்தினி ஏம்மா இப்படி பண்ண? சொல்லு நந்தினி, உனக்கு அப்படி நாங்க என்ன குறை வச்சிட்டோம்? சம்பந்தியம்மா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாமையோ புரியாமையோ அப்படி நடந்துக்கிட்டா. நீங்க பெரியவங்க, இதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. சமந்தி, இத தப்பா எடுத்துக்கிறோமோ சரியா எடுத்துக்கிறோமோங்கறதெல்லாம் விஷயமே கிடையாது. எதுக்கு இந்த அளவுக்கு உதறி தள்ளிட்டு வந்தான்றதுதான் விஷயமே. என் புள்ள மேலேயே கோவம் இருந்தாலும் அத என்கிட்ட சொல்லிருக்கணும். நாங்க என்ன நந்தினி கிட்ட மாமனார் மாமியார் மாதிரியா நடந்துகிட்டோம்? அத்தை, மறுத்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட பேசி சரி பண்ற அளவுக்கு உங்க பையன் சாதாரண தப்பு பண்ணல. நந்தினி, அவன் பண்ணது தப்பே இல்லைன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீ என்ன சாதாரண அசாதாரண தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? எது அது தப்பு இல்ல? மாமா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா உங்களுக்கு கோவம் வராதா? ஏமா நந்தினி, யார்கிட்ட போய் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. இருங்க இருங்க இருங்க, கேள்வி வந்துருச்சுல்ல, பதில் சொல்லிதான் ஆகணும். வருமா? கோவம் எனக்கும் வரும், ஏன் வராது? நானும் மனுஷி தானே. ஆனா அந்த கோவம் எவ்வளவு நாளைக்குங்கிறது தான். அது பண்ணது துரோகமா இல்லையாங்கிறது புரியுற வரைக்கும். புரிஞ்சிருச்சுன்னா நானே அவர்கிட்ட வழிய போய் சாரி கேட்டு சகஜமாயிடுவேன். உன் விஷயத்துல விஸ்வா பண்ணது ஒண்ணுமே இல்ல. உன் வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்துறதுக்காக சின்ன பொய் சொல்லிருக்கான், அவ்வளவுதானே? ஆமா நந்தினி, புரிஞ்சுக்க. உன் வயத்துல உருவாகி இன்னும் இந்த உலகத்தையே பார்க்காத, எந்த பாவமும் அறியாத அந்த சிசு மேல உனக்கு இவ்ளோ கோவம் இருக்கே. ஹ, வேற ஒரு மாமனார் மாமியாரா இருந்திருந்தா இதுக்கு உன்னை என்ன பண்ணிருத்திருப்பாங்க. ஆனா இவங்க இது எதையும் மனசுல வச்சுக்காம இப்பவும் இவங்களா வந்து உங்ககிட்ட சமாதானம் பேசி வாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா நந்தினி, இத புரிஞ்சுக்கிட்டு நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழற வழியை பாருமா. நந்தினி, நீ நாளும் புரிஞ்சவ. ஆனா இந்த விஷயத்துல ஏன் இந்த மாதிரி குறுக்குத்தனமான மனப்பக்குவம் இருக்கு? உனக்கு இப்ப புரியலனாலும் மெதுவா புரியும். அதனால என் பேச்சுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காம என் கூட நம்ம வீட்டுக்கு வாமா. நந்தினி, நமக்கு தப்பா தெரியற ஒரு விஷயம் 4 பேருக்கும் தப்பா தெரியணும். அப்பதான் அது தப்பு. உனக்கு தப்பா தெரியற இந்த விஷயத்த உலகத்துல இருக்கிற யார்கிட்ட வேணாலும் சொல்லிப்பாரு. ஒருத்தர் கூட உனக்கு ஆதரவா பேசவே மாட்டாங்க. ஏன் அத்தை என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புருஷன் செத்ததும் கூடவே பொண்டாட்டியும் நெருப்புல விழுந்து செத்து போயிடணுங்கிறது தப்புன்னு அப்ப இந்த உலகத்துல இருந்த யாருக்குமே தப்பா தெரியல. அதுக்காக அது தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? பொம்பளைய அன்னைக்கு அப்படி சாகடிச்சிட்டு இருந்த உலகம் இன்னைக்கு வேற மாதிரி சாகடிச்சிட்டு இருக்கு. அது தெளிவா புரிஞ்சதுனாலதான் எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னோட வலிய என்னால வார்த்தையால சொல்ல முடியல அத்தை. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நந்தினி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் மாமியாரு இவ்ளோ பெரிய மனுஷி உன் வீட்டு வாசப்படி ஏறி வந்து உன்கிட்ட இவ்ளோ தன்மையா பேசி வாமா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமோ உச்சாணி கொம்பலையா நின்னுக்கிட்டு என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அண்ணே, இதுக்கு மேல நாம என்ன இவளுக்கு புத்திமதி சொல்ல போறோம்? இத பாருங்க, அந்த பண விஷயத்தை கேட்டுட்டு நம்ம கிளம்புவோம் வாங்க. சம்பந்தி, என்ன என்ன சொல்றீங்க? அது என்ன பணம்? அண்ணி சொல்லுங்க அண்ணி, கேக்குறாருல. அத்தை, எந்த பணம் அத்தை? சொல்லுங்க. இல்ல, ஒரு நாள் விஸ்வா அப்பா 5 லட்சம் பணத்தை டெண்டர் அமௌண்ட உங்ககிட்ட கொடுத்தாருல்ல? ஆமா அத்தை. அதுல இப்போ 4 லட்சம் தான் இருக்கு. 1 லட்சத்தை காணல.
அந்த பணத்தை மாமா என்கிட்ட கொடுத்த உடனே நான் பீரோல கொண்டு போய் வச்சுட்டேனே. வச்சதெல்லாம் இருக்கட்டும். ஆ, அதுக்கப்புறம் அவசரம் ஆத்திரம்னு ஏதாவது 1,00,000 எடுத்தியான்னு கேட்டேன். இல்ல அத்தை, அப்படி நான் பணத்தை எடுத்திருந்தா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? இல்ல ஒருவேளை அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்சு கூட மறந்துருக்கலாம்ல. எடுத்தா தானே மறக்கிறதுக்கு. ஐயோ அதுக்கு இல்ல நந்தினி, உங்க ரூம்ல உங்க பீரோல நீ தான் அந்த பணத்தை கொண்டு போய் வச்ச. ஒண்ணு விஸ்வா எடுத்திருக்கணும், இல்ல நீ எடுத்திருக்கணும். விஸ்வாவையும் போன் பண்ணி கூட கேட்டோம், அவன் எடுக்கலன்ட்டான். வெளியால யாராச்சும் வந்து எடுத்திருந்தா 1,00,000 ரூபாய் மட்டுமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதான் ஒருவேளை நீ எடுத்தியா என்னன்னு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி தான் பாரேன். நான் தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்படியே திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நந்தினி, எதுக்கு இப்போ கோவப்படுற? உன்னை அந்த பணத்தை ஏன் எடுத்தேன்னா கேக்குறோம், எடுத்தியான்னு தானே கேக்குறோம். எடுத்தேன்னா எடுத்தேன்னு சொல்லு, நாங்க போயிட்டே இருப்போம். ஓஹோ, அப்ப நீங்க இங்க வந்ததே பணத்தை எடுத்துட்டு வந்தியான்னு எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறதுக்காக தானா? நந்தினி, அவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னத்த புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லிக்கிட்டு அதான் இருக்க? தெளிவா புரியுதேப்பா. நீதான் பணத்தை திருடிட்டு வந்தியான்னு கேக்குறதுக்கு பதிலா எடுத்துட்டு வந்தியான்னு மாத்தி கேக்குறாங்க. சமந்தி, பாத்தீங்களா உங்க பொண்ணோட விதண்டாவாதத்தை? இத பாரு, நீ அப்படி புரிஞ்சுகிட்டா ஆமா அப்படித்தான். சரி, பணம் எங்கேன்னு சொல்லு. கேட்டீங்களாப்பா? என்ன திருடின்னு சொல்றாங்க. ஐயோ நந்தினி, அவங்க ஏதோ கோவத்துல இல்லப்பா, நல்ல நிதானமா யோசிச்சுதான் சொல்றாங்க. கோவப்படாம பொறுமையா இரு நந்தினி. அன்னைக்கு கோவத்துல துணிமணி எல்லாம் எடுத்து நீ பைக்குள்ள வைக்கும் போது ஒருவேளை உனக்கு தெரியாம அதுல விழுந்திருக்கலாம். அது தெரியாம நீ பேக் எடுத்துட்டு வந்திருப்ப. பேக்லயா? அந்த பேக்ல பணம் எனக்கே தெரியாம என் பேக்ல வந்துச்சுன்னு சொல்றீங்களா? இல்ல நானே அந்த பணத்தை என் பேக்ல ஒளிச்சு வச்சு இங்க கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? இத பாருமா, நீ எப்படி வேணாலும் புரிஞ்சுக்க. பணம் எங்கன்னு மட்டும் சொல்லு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அவர் என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தாரு. ஆனா நீங்க நான் நம்புறதுக்கே தகுதி இல்லாதவனு என்ன கேவலப்படுத்திட்டீங்க. நான் என்ன சொல்லி நிரூபிக்கிறது? என் பேக் எடுத்துட்டு வந்து காட்டுறேன், நீங்களே பாத்துக்கோங்க. இதாங்க, இதான் என்னோட பேக். இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை வரலன்னா மோப்ப நாயை கூட்டிட்டு வந்து வீடு முழுக்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்ப தெரியும் நான் திருடிட்டு வந்த பணம் எங்க இருக்குன்னு. பாத்துக்கோங்க. நல்லா பாருங்க, பாருங்க. அண்ணி, இத பாருங்க பணம். அண்ணி, அந்த 1,00,000 இப்ப எப்படி இது? நீ எடுக்கலன்னா இந்த பணம் எப்படி உன் பேக்ல வந்தது? ஐயோ, இந்த பணம் எப்படி இந்த பேக்ல வந்ததுன்னு எனக்கு தெரியாது அத்தை. சத்தியமா சொல்றேன் அத்தை, என்ன நம்புங்க. நான் எடுக்கவே இல்ல. இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்பா நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கப்பா. சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா, என் பொண்ணு அப்படிலாம் செய்யறவ இல்ல. அவ செய்ய மாட்டா, அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா. என்ன செஞ்சிருக்க மாட்டா? இதோ கண்ணால பார்த்து எடுத்த பிறகுமா? என்ன நந்தினி, உனக்கே இப்படி ஒரு புத்தி? ச்சே, நினைச்சு பார்க்க எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. உன்னை எவ்வளவு கோபுரத்து உச்சியில உயர்வா வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரு 1,00,000த்துக்காக இவ்வளவு குப்பைத்தட்டி லெவலுக்கு. ச்சே, அண்ணி, வாங்க நீ நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ, அத்தை சத்தியமா சொல்றேன் அத்தை, நான் இந்த பணத்தை
எடுக்கல. இது எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கு தெரியல அத்தை. என்ன நம்புங்க அத்தை. எனக்கு திருட்டு பட்ட கட்டிட்டு என்ன போயிடாதீங்க அத்தை. என்ன நம்புங்க அத்தை. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க அத்தை. சத்தியமா நான் திருடல அத்தை. இதுக்கு மேலயும் நீ எடுக்கலைன்னு சொன்னா பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான். சம்பந்தியம்மா 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 நில்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சம்பந்தியம்மா. அப்பா அப்பா சத்தியமா சொல்றப்பா. எனக்கு இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியல. நந்தினி நந்தினி நான் நம்புறேம்மா, நான் நம்புறேன். ஆனா இந்த பணம் எப்படிம்மா உன் பேகுக்குள்ள வந்தது? இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பணம் எப்படி ஒண்ணுமே வந்ததுன்னு புரியலையேம்மா. தெரியல கடவுளே. ஏப்பா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மாடி. நந்தினி மாப்ள சொல்லுங்க மாமா. இப்ப எங்க இருக்கீங்க மாப்ள? ஆ, நான் வெளியில இருக்கேன். சொல்லுங்க மாமா. ஒண்ணும் இல்ல, சும்மாதான் விசாரிக்கலான்னு. எப்படி இருக்கீங்க மாப்ள? நான் நல்லா தான் இருக்கேன். என்கிட்ட ஏதோ முக்கியமா பேச வர்றீங்க, தயங்குறீங்க. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. என்னாச்சு? நந்தினி ஏதோ சொன்னாளா? அது அவ மேலயும் தப்புதான். அவளும் அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது. இருந்தாலும் சம்மந்தி அம்மாவும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்ன, எங்க அம்மாவா? என்னாச்சு? ஆமா மாப்ள, சம்மந்தி அம்மாவும் உங்க அத்தையும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்ள. எதுக்கு, என்ன விஷயம்? அது நந்தினிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்காங்க போல இருக்கே. சரி. ஆனா வந்த இடத்துல வீட்ல ஏதோ 1 லட்சம் ரூபாய் காணோம் அப்படின்னு அத பத்தி நந்தினி கிட்ட ரொம்ப தன்மையா தான் கேட்டாங்க. ஆனா அவதான் ஏதோ கோவத்துல அப்படின்னா என்ன திருடின்னு சொல்றீங்களான்னு சட்டுன்னு வார்த்தைய விட்டுட்டா. அதுக்கப்புறம் மேலும் மேலும் பேசிக்கிட்டே போய் சம்மந்தி அம்மாவும் பொறுக்க முடியாம அவளை பத்தி தப்பா 2 வார்த்தையை விட்டுட்டாங்க. கடைசியில 2 பக்கமும் வார்த்தை வளர்ந்து நந்தினி அதுல கொஞ்சம் எமோஷனல் ஆகி அப்படின்னா என் பேகை செக் பண்ணிக்கங்க அப்படின்னு பேகை தூக்கி போட்டுட்டா. ஆனா அந்த பேக்ல அது எப்படி ஏதுன்னு எங்க யாருக்குமே தெரியல. அவங்க காணாம போச்சுன்னு சொன்ன அந்த 1 லட்சம் ரூபாய் பணம் அந்த பேக்ல இருந்துச்சு மாப்ள. என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மாப்ள. ஆனா இவளை கேட்டா அந்த பணம் அந்த பேக்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியவே இல்லைன்னு சொல்றா. ஆனா சம்பந்தி அம்மா அத நம்பல. அவளை ஒரு மாதிரியா பேசிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா ஏன் இப்ப கொஞ்சம் கூட எவ்வளவு சொன்னாலும் இப்ப பணம் பேக்ல இருந்தா அது இவ எடுத்தா அர்த்தமா? அன்னைக்கு அவசர அவசரமா பேக் பண்ண துணி எல்லாம் கோவத்துல ஏதோ துணியோட துணியா சேர்ந்து வந்திருக்கலாம், தெரியாம வந்திருக்கலாம். இதுக்கு போய் ஐயோ, நாங்களும் அதை தான் சொன்னோம் மாப்ள. ஆனா சம்பந்தி அம்மாவும் உங்க அத்தையும் அத நம்பல. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கே கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. இருந்தாலும் என் பொண்ண நீங்களும் சந்தேகப்பட்டு கூடாது இல்லையா? அதனாலதான். மாமா ப்ளீஸ். என்ன மாமா இது? நான் எப்படி ப்ளீஸ் மாமா, நீங்க முதல்ல போனை வைங்க. நான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட பேசுறேன். மாப்ள, அம்மா கிட்ட சத்தங்கித்தம் போட்டுறாதீங்க. அதுக்காக உங்களுக்கு இப்ப நான் சொல்லல. அவங்களையும் தப்பா சொல்ல முடியாது. நந்தினி தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சு நீங்களும் நந்தினியும் சேர்ந்து வாழ்ந்தா அதுவே போதும் எனக்கு. தேவையில்லாம உங்க அம்மாவை கோவப்படுத்தி பிரச்சனைய மேலும் மேலும் வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நான் பார்த்து பேசுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல நந்தினியை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். சரிங்க மாப்ள, கொஞ்சம் பாத்துக்குங்க.